காமன் பிராண்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. பேரிச்சம்பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேரிச்சம்பழம் வந்து நம்ம அந்த காலத்தில் தள்ளு வண்டியில் ஒரு திருவிழாக்கு போனால் எண்ணெய் பூசி மின்னு வித்துட்டு இருப்பாங்க. பழைய ஈயம்பத்தில் இரும்பு சாமான் போட்டு தான் நம்ம பேரிச்சம்பழம்லாம் வாங்கியிருப்போம். கரெக்டுங்களா? இந்தியாவில் எந்த ஒரு விவசாயம் விளைவிக்கப்பட்டாத ஒரு விளைபொருள். பட் கீரை இத்தனை 1000 கோடி டன் ஒரு கீரைக்கு ஏன் ஒரு பிராண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பிராண்டை கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வந்து விடிட பிராண்ட். ஏன்னா அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு. அண்ட் ஆஸ் ஆஃப் நோ நாங்களும் 12 வருஷமா 13 வருஷமா இந்த ஃபீல்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் எங்களுக்கு நிறைய இயற்கை விவசாயத்தில் வந்து கரும்பு விவசாயம் சாகுபடி பண்ணுறவங்க, நெல், வாழை, காய்கறிகள் பல பயிர் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் இயற்கை விவசாயத்தில் இருக்காங்க. ஆனால் கீரைகளில் வந்து இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4-5 கீரை பண்ணுவாங்க. பாலக், அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை. நம்மள மாதிரி இந்த 40 வகையான கீரைகளையும் தொடர்ந்து விடாமுயற்சியாக பண்ணுறதுன்றது வந்து நாங்கள் பெருசாக காசு சம்பாதிச்சோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அதுக்கான பேஸ் ஒர்க்கு பல விதமான முயற்சிகளை நம்ம இன்ன வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கிறோமே தவிர அதை நம்ம விடுபட்டதே கிடையாது. ஸோ நம்மள மாதிரி ஒரு 40 வகையான கீரைகள் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை.